அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாமே ஒரு தவறான ஒரு செய்தியை சித்தரிச்சுக்கிட்டு வராங்க. அது எதனாலேன்னா, இது செய்தி ஊடகங்களுக்கு ஏதாவது உள்நோக்கமான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை காசு. அந்த காச வாங்கிக்கிட்டு, குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி தவறான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் இந்த பொய்யான நியூஸ் சேனல்ஸ் தொடங்கி, அதாவது இந்த பொய்யான யூடியூப் சேனல்ஸ் தொடங்கி, இந்த சமூக வலைதளங்கள்லேருந்து பெரிய பெரிய சேட்டிலைட் மீடியா வரைக்கும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 2 கட்சி. ஒண்ணு திமுக. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு எதிர்க்கட்சியே இல்ல அப்படின்னு ஒண்ண காட்டணும். அதுக்காக அவங்களுடைய வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க தொடர்ந்து அதிமுக மேல எப்பயுமே வழக்கம் போல அது இருக்கிறது இயல்பு தான். எதிர்க்கட்சினால எதிர்க்கட்சி எப்படியாவது நம்ம குறை சொல்லணும். எதிர்க்கட்சியே இல்லைன்னு காட்டிக்கணும். நம்ம தான் இங்க வலிமையான கட்சின்னு காட்டிக்கணும். ஏன்னா நம்ம ஆளுங்கட்சி. இந்த மாதிரி அதனால அவங்க தொடர்ந்து அந்த வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல இது நமக்கு பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது. அதே போல இங்க நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா பண்ற தொல்லை தான். இந்த பாரதிய ஜனதா ஒரு கட்சியாவே தமிழ்நாடு மக்கள் இப்போ வரைக்கும் மதிக்கல. அது ஒரு கட்சி இருக்குதுன்னு தெரியறதுக்கு மிக முக்கியமான காரணமே அதிமுக பண்ண பெரிய ஒரு தப்பு தான். அந்த ஒரு சின்ன தப்புனால இவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளரவெல்லாம் கிடையாது. இவ்வளவு தூரம் வாய் பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அவ்வளவு மட்டும்தான். குறிப்பாக அவங்க வச்சிருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை தான். அது வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட மட்டும் அவங்க கூட்டணி இல்லைன்னா அவங்க வழக்கம் போல் அவங்களுடைய வேலை என்ன, நோட்டா கூட போட்டி வர்றது, அதே போல் டெபாசிட் வாங்காமல் போகிறது, இது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண ஒரு பெரிய தப்பால் அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வாய் பேசுகிற அளவுக்கு வந்து நின்றுருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க தொடர்ந்து ஒரு காசை கொடுத்து ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, அதிமுகவினுடைய சிங்கங்களாக கருதப்படுகிற, குறிப்பாக பெரிய பெரிய தலைவர்கள், அதிமுக ரத்தம் ஊறுகிற உண்மையான தலைவர்கள் அவங்கெல்லாம், குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையனாக இருக்கட்டும், அதே போல் அண்ணன் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், அதே போல் அண்ணன் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் சிவி சண்முகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதே போல் அண்ணன் தங்கமணியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மிக முக்கியமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலே இந்த முகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடிய முகங்கள். இவங்க எல்லாத்துமே ஐயா எடப்பாடியார் மீது அதிருப்தி இருப்பதாக காட்டுறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. இவங்க எல்லாமே ப்ரெஸ் மீட் வச்சு தெளிவாக பேசிட்டாங்க. இந்த தலைவர்கள் எல்லாமே ஒருபோதும் அதிமுகவை விட்டும் ஐயா எடப்பாடியாரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். அவங்க தான் எனக்கு எல்லாமே, அதிமுக எங்களுக்கு எல்லாமே ஐயா எடப்பாடியார்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமே இந்த தொடர்ந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் இவனுக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு ரொம்ப கேவலமாக செயல்படுறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு சேனல் என்னன்னா இந்த தினமலர். அது வந்து தினமலர் கிடையாது, தினமலம்னு எழுதிக்கிறதா சரியாக இருக்கும். தொடர்ந்து ஜனநாயகத்தினுடைய 4வது ஊடகம் வந்து மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஏதோ உண்மையாக செய்தியாவது கொண்டு வருவாங்க நம்புறாங்க. ஆனால் இவனுக்கு காசை வாங்கிட்டு இப்படி ரொம்ப பச்சை அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான்னு மக்களுக்கு தெரிஞ்சே ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது வந்து எதற்காக முதல்ல இதை செய்கிறாங்கன்னா, பெரிய அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையை சீர்குலைக்கிறாங்களாமா. ஒன்றுமே பிடுங்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை. யாருமே அதிமுகவை விட்டும் ஐயா எடப்பாடியாரை விட்டும் போக மாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடைப்பாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் எடப்பாடியார் போல ஒரு சொர்க்க தங்கம், ஒரு விவசாயி, சாதாரண ஒரு ஏழை மகன் தமிழகத்துக்கு ஒரு முதலமைச்சர் ஆனார். அந்த மகன் கையில் அதிமுக இருக்குது. ஒருபோதும் எந்த தலைவர்களும் துரோகம் செய்ய மாட்டாங்க. இதற்கு முன்பாக ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, அதிமுகக்குள்ள சாதி அரசியல் இருக்குதுன்னு. அதை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியல. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஒரு செய்தியை தொடர்ந்து அவதூறாக பரப்புறாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஐயா எடப்பாடியாரையும் அண்ணன் எஸ்பி வேலுமணியும் பார்த்தா பிரிந்து போகிற மாதிரியா இருக்குது. ஃபிடல் காஸ்ட்ராவையும் சேகுவேரா மாதிரியான தலைவர்கள் அதிமுகவை பொறுத்தளவுக்கு. அதே போல தான் அண்ணன் செங்கோட்டையன், மிகப்பெரிய ஆளுமை. அண்ணன் செங்கோட்டையன் ஒருபோதும் ஐயா எடப்பாடியாரையும் அதிமுகவை விட்டு போக மாட்டார். அது அதாவது ஐயா செங்கோட்டையனே அதை வந்து சொல்லிட்டாரு. அதனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட அவதூறுகளை யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அதே போல் அண்ணன் தங்கமணி, இவங்க எல்லாமே ஐயா எடப்பாடியாருடைய போர்ப்படை தளபதிகள். இவங்கெல்லாம் ஒருபோதும் அதிமுகவை விட்டும் ஐயா எடப்பாடியாரை விட்டும் போக மாட்டாங்க. இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் காசை வாங்கிட்டு கண்டதை திங்கிட்டோம். 2026 கட்டாயம் பதில் சொல்லும். அதே போல் ஜூன் 4 இவங்கெல்லாம் வெளியிட்டாங்கல்ல கருத்து கணிப்பு, அதுக்கெல்லாம் செருப்படி கண்டிப்பாக விழும். பாரதிய ஜனதாட்ட காசை வாங்கிட்டு இந்த திமுக காசை வாங்கிட்டு அப்பட்டமாக நியூஸ் கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்பை வெளியிட்டாங்கல்ல, அதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக ஒரு நாள் ஜூன் 4 அன்னைக்கு காட்டிடும். அதே போல் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவார். இதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துகளும் இருக்க போகிறதில்லை. நன்றி, வணக்கம்.